இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆர்கிடெக்சரல் டிசைன் ப்ராசஸ் ஸ்டேஜஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Hello, I am Damim Ansari from Ansari Architects. Stages of architectural design process. அது எப்படி இருக்கும்? ஸோ என்ன மாதிரி ஸ்டேஜில் ஒரு ஆர்கிடெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, அவங்க எந்த மாதிரி ஸ்டேஜஸில் என்னென்ன மாதிரி இன்வால்வ் ஆவாங்க, அவங்களோட ஸ்கோப் ஆஃப் ஒர்க்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அவங்க இன்வால்வ்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எவ்வளோ டைம் எடுக்கும், அந்த ப்ராஜெக்ட் முடிகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எங்களோட கிளையண்ட்ஸ் கேட்பாங்க. இனிஷியலாக வர நியூ கிளையண்ட்ஸுக்கு இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும். அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். இதில் மெயினாக நீங்கள் ஒரு ஆர்கிடெக்டை சூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஒரு ஆர்கிடெக்டோட ஒர்க் பண்ணும்போது அவங்கக்கிட்ட என்னென்ன நீங்கள் எதிர்பார்க்கலாம், ப்ளஸ் உங்கள் சைடில் அவங்க என்னென்ன எதிர்பார்ப்பாங்க, அது மாதிரி பல விஷயங்களை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். முதல்ல நீங்கள் ஒரு ஆர்கிடெக்டை சூஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட வெப்சைட்டெல்லாம் போயிட்டு நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணுவீங்க யூஸ்வலாக. ஸோ அது மாதிரி ரிசர்ச் பண்ணி ஒரு ஆர்கிடெக்டை நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணுறீங்க. அதில் முக்கியமாக என்ன விஷயம்னு சொன்னால், ஒரு ஆர்கிடெக்டை சூஸ் பண்ணும்போது நீங்கள் அவங்க வெப்சைட்டில் நிறையா ஆர்கிடெக்ட்ஸ் இமேஜினரி 3D வியூஸு இந்த மாதிரி இமேஜினரி ப்ராஜெக்ட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ரியல் ப்ராஜெக்ட்ஸு, ஒரு ரியல் ரிசல்ட் நல்லபடியாக காட்டுற ஆர்கிடெக்ட்ஸாக நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் இமேஜினரி வியூஸ் டிசைன் பண்ணி போடுறது ரொம்ப ஈஸி. அது எவ்வளோ வேணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்லேயே டவுன்லோட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வியூஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒன்று டிசைன் பண்ணி ஏதாவது ஒன்று போட்டலாம். ஆனால் அந்த ரியாலிட்டிக்கு கொண்டுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம ஊரில் அது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. அந்த ரியாலிட்டிக்கு கொண்டுறதுக்கு அவ்வளோ இன்வால்வ்மெண்ட்டு பண்ண வேண்டியிருக்கும் ஆர்கிடெக்ட் சைட்லேருந்து. ஸோ அது பண்ணாங்கன்னா தான் அந்த ரிசல்ட்டை அவங்களுக்கு காட்ட முடியும். எங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபினிஷ்டு ஃபோட்டோஸ் மட்டும் தான் போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற ஆர்கிடெக்ட்ஸ் நல்ல ஃபினிஷ்டு ப்ராடக்டாக காட்டுறாங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் அந்த ஆர்கிடெக்ட்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க டிசைன் பண்ண ஒரு ஹவுஸோ 2 ஹவுஸோ காட்ட சொல்லுங்கள். ஸோ எங்களுக்கு வர ஆர்கிடெக்ட்ஸு, எங்களுக்கு வர கிளையண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் டிசைன் பண்ண ஒரு ஹவுஸு, மினிமம் ஒரு ஹவுஸாவது கூட்டிகிட்டு போய் காமிப்போம். ஸோ அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸு இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஃபிட்ஸு, அந்த ஃபினிஷிங் லெவல் ஆஃப் ஃபினிஷிங் அண்டு அதில் இருக்கிற குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு, இது எல்லாம் ஒர்க்மேன்ஷிப் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் அந்த வீட்டோட ஓனர்ஸ் கிட்ட கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அந்த ஆர்கிடெக்ட்ஸோட ஃபீட்பேக் கிடைக்கும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இனிஷியல் மீட்டிங் அப்படிங்கிறது ஆர்கிடெக்ட் ஆஃபீஸில் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஜென்ரலாக பேசி அவங்க ஆர்கிடெக்ட்ஸோட ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ் என்ன அப்படிங்கிறத ஓரலாக தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் நீங்கள் என்ன ஆர்கிடெக்ட் என்ன ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க, அவங்க இந்த ஃபீஸுக்கு என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்கிடெக்ட் கிட்ட நீங்கள் ரைட்டிங்கில் அனுப்ப சொல்லுங்கள். யூஸ்வலாக இமெயிலில் டீட்டெயில்டு ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ், டீட்டெயில்டு எத்தனை நம்பர் ஆஃப் ட்ராயிங்ஸ் பண்ணுவாங்க, ஸோ அவங்க சைட் விசிட்ஸ் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்டு ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ் இனிஷியல் மீட்டிங்க்கு அப்புறம் அனுப்புவோம். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் உங்கள் சைட்லேருந்து ஒரு அட்வான்ஸ் ரீட்டைனர் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ அந்த ரீட்டைனர் பேமெண்ட்டுங்கிறது தான் நீங்கள் ஒரு இதை அக்ரி பண்ணிவிட்டு, இந்த ஸ்கோப்புக்கு நீங்கள் அக்ரி பண்ணிவிட்டு நீங்கள் இதை இந்த ப்ராஜெக்டை நீங்கள் அந்த ஆர்கிடெக்ட் அவார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபு. ஸோ அது கிடைச்சதுக்கப்புறம் தான் இனிஷியல் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிசைன். ஸோ ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் உங்கள் சைட்லேருந்து கம்ப்ளீட் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸு, உங்களோட சேல் டீட், அதுக்கு முன்னாடி இருக்க பேரண்ட் டாக்குமெண்ட்டுன்னு இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், சிஎம்டிஏ ரூல் படி நீங்கள் 1975க்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் நீங்கள் லிங்கிங் டாக்குமெண்ட்ஸு கொடுக்கணும். ஸோ எல்லாருக்கிட்டையும் யூஸ்வலாக இருக்கும் அது. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கிறணும். அதே மாதிரி பட்டா, யார் பேரில் நீங்கள் ஹவுஸுக்கு அப்ரூவல் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க பேரில் பட்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த ப்ராசஸ் இமீடியட்டாக ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னு சொன்னால் அது ஒரு பட்டாங்கிறது கொஞ்சம் டிடிஎஸ் டைம் கன்சூமிங் ப்ராசஸ். அது யூஸ்வலாக 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் ஆகிடும். ஸோ அதனால் பட்டாக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு பிளாட்டில் 3 மெஷர்மெண்ட்டையும் பார்ப்போம். பட்டா மெஷர்மெண்ட்டு, ஆக்சுவல் சைட் மெஷர்மெண்ட்டு அண்டு உங்களோட டாக்குமெண்ட்டில் இருக்கிற மெஷர்மெண்ட்டு. இதுக்கு 3க்கும் எது ஸ்மாலஸ்ட் மெஷர்மெண்ட்டோ அதுக்கு தான் சிஎம்டிஏ ரூல் படி சென்னை கார்ப்பரேஷனும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ அதனால் மெஷர்மெண்ட்ஸை செக் பண்ணுவோம். ப்ளஸ் அது தவிர உங்கள்கிட்ட ஆஸ் அ கிளைண்ட் உங்கள்கிட்டருந்து வர வேண்டிய விஷயம் சைட் சர்வே ட்ராயிங்.
சைட் கம்ப்யூட்டரைஸ் சர்வே, அது டோட்டல் ஸ்டேஷன் அப்படிங்கிற எக்யூப்மெண்ட்டை வச்சு சர்வே பண்ணுற டீம்ஸ் இருக்காங்க. அவங்கள நாங்களே அரேஞ்ச் பண்ணுவோம். அவங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக பே பண்ணிக்கிற வேண்டியிருக்கும். சம்திங் லைக் ஒரு 5,000 to 6,000 ருபீஸ் ஆகும் அதுக்கு. ஸோ அந்த டோட்டல் ஸ்டேஷன் சர்வே ட்ராயிங், கம்ப்யூட்டரைஸ் ட்ராயிங் அதை பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுதான் முக்கியமான வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வே ட்ராயிங்கில் வந்து அந்த சைட்டோட எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்கும், ரோடோட ஃபீச்சர்ஸ் இருக்கும், சைட்டில் ஏதாவது ட்ரீஸாக இருக்கா, எக்ஸிஸ்டிங் பில்டிங்ஸ் இருக்கா, லெவல்ஸ் என்ன இருக்குது, இது மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல் ட்ராயிங். சின்ன சின்ன ஆங்கிள், சைட்டில் இருக்கிற ஆங்கிள் எல்லாமே பார்க்குறதுக்கு சைட் வந்து ரெக்டாங்குலராக வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் டிஃப்ரெண்ட்டாக ஆங்கிள் இல்லாமல் எந்த சைட்டுமே இருக்காது. ஸோ இந்த சைட்டோட ஆங்கிள்ஸ்லாம் கிடைக்கும். அதை வச்சு அக்யூரேட்டாக பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து சாயில் டெஸ்டிங். இப்போ எல்லா சைட்டுக்கும் ஆல்மோஸ்ட் மேண்டேட்ரி வந்து சாயில் டெஸ்டிங் பண்ண வேண்டியிருக்கு. கவர்மெண்ட்டும் வந்து அது இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் சாயில் டெஸ்டிங்க்கும் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதுக்கு யூஸ்வலாக வந்து ஒரு 20,000 to 25,000 ருபீஸ் ஆகும். அது 2 இடத்துல போர் போட்டு அதுக்கு வந்து சாயில் டெஸ்ட்டு, சாயிலோட நேச்சர் என்னங்கிறத கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. அந்த சாயில் டெஸ்டிங் ரிப்போர்ட்டை வச்சு தான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் டிசைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் டிசைன் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து கிளையண்ட்ஸ் ப்ரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் கேட்போம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஷினர் இருக்குது. அந்த கொஷினர் கொடுப்போம். ஸோ உங்கள் வீட்டில் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன கொஷின் இருக்குன்னு சொன்னால் உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, ப்ளஸ் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட இந்த வீட்டில் ஃப்யூச்சரில் கட்ட போகிற வீட்டில் எவ்வளோ ஆக்குபென்ட்ஸ் இருப்பாங்க, ஸோ அவங்களோட நேச்சர் என்ன, அவங்களோட ஏஜ் குரூப் என்ன, அவங்களோட ப்ரிஃபரன்சஸ் என்ன, இந்த மாதிரி ஜென்ரலாக வந்து நிறைய விஷயங்கள் அந்த கொஷினரில் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து ஒரு கிளையண்ட் ப்ரீஃப் உங்கள் சைட்லேருந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த கிளையண்ட் ப்ரீஃப் மேபி ஒரு ரைட்டப்பாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோனில் பேசியோ வந்து ஃபோன்லேயே கூட சொல்லலாம், இல்லை நேரில் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்களே நோட் பண்ணிக்கிறோம். சில கிளைண்ட்ஸ் வந்து டீட்டெயில்டாக எங்களுக்கு ரைட்டப்பாக எழுதி கொடுப்பாங்க. அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நேரில் வந்து சொன்னீங்கன்னா கூட ஓகே. ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி இனிஷியல் கான்செப்சுவல் ட்ராயிங்ஸ் அண்ட் ஸ்கீமேட்டிக் ட்ராயிங்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இனிஷியல் ட்ராயிங்ஸ் வந்து பண்ணும் போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 2 ஆப்ஷன்ஸ் ஆர் 3 ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் டிஃப்ரெண்ட் ரூம்ஸை வச்சு டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சில ஆப்ஷன்ஸு, ஃபர்தர் ஆப்ஷன்ஸ் பிடிக்கலன்னு சொன்னால் ஃபர்தர் ஆப்ஷன்ஸ் கேட்பீங்க. அல்லது வந்து ஒரு ஆப்ஷனை இமீடியட்டாக ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனில் வந்து ஃபர்தர் ஃபைன் டியூனிங் பண்ண சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி டூ அண்ட் ஃப்ரோ இந்த கான்செப்ட், இந்த ஸ்கீமேட்டிக் பிளான்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் ஈஸியாக வந்து அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கும். ஏன்னு சொன்னால் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறது முக்கியமானது என்னன்னு சொன்னால், டிசைனிங்க்கு வந்து நம்ம எவ்வளோ நேரம் வேணால் ஸ்பெண்ட் பண்ணலாம், எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வேணால் போட்டு பார்க்கலாம். பட் ஒன்ஸ் டிசைன் பிளானை ஃப்ரீஸ் பண்ணிட்டோன்னு சொன்னால் அடுத்தது வந்து நம்ம அடுத்த செட் ஆஃப் ட்ராயிங்ஸ் பண்ணுறதுக்கு போகும்போது, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகும்போது அப்போது சேஞ்ச் ஆஃப் மைண்டு, சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ்லாம் இருக்கக்கூடாது. அதுக்காக வந்து டிசைனை வந்து எவ்வளோ நேரம் வேணால் எடுத்து, எவ்வளோ நாள் வேணால் எடுத்து பர்ஃபெக்ட் பண்ணலாம். பட் ஒன்ஸ் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் வரும்போது சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு வேஸ்ட் ஆஃப் மணி அண்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் இருக்காது. அது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் நாங்களே காட்டுவோம். அன்டில் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட். அதுதான் நாங்கள் எங்கள் கிளைண்ட்ஸுக்கு சொல்கிறது. ஆப்ஷன்ஸை நாங்கள் கொடுக்குறது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வில் கிவ் யூ அன்டில் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட். ஸோ ஒரு கான்செப்ட் ஃப்ரீஸ் ஆகி, ஒரு பிளான் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்தது இமீடியட்டாக பண்ண வேண்டியது என்னென்னு சொன்னால் அப்ரூவல் ட்ராயிங்க்கான வேலைகள் ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்ரூவல் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் கூட ஆகிடும். சென்னை கார்பரேஷன்லேயே அப்ளை பண்ணணும் கூட யூஸ்வலாக அபவுட் 1 மந்த்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இனிஷியலாக வந்து இப்போல்லாம் அப்ரூவலுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட ட்ராயிங்ஸும் தேவைப்படுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா இமீடியட்டாக நம்ம இந்த பிளானை ஃப்ரீஸ் பண்ண உடனே ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருக்கு அனுப்பிச்சி. ஸோ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வில் பி பார்ட் ஆஃப் அவர் டீம். ஆக்சுவலாக அந்த எங்களோட ஃபீஸ் கோட் பண்ணுறதுலையும் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட ஃபீஸையும் சேர்த்து தான் கோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்கன்னா இனிஷியல் காலம் செட்டிங்ஸ் அனுப்புவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அதையும் உங்களுக்கு அனுப்பிவிடுவோம். அந்த காலம் செட்டிங் வரும்போது அதில் மேபி பிளான்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரலாம். அந்த காலம் செட்டிங்க்கு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் மேபி வந்து இது பாசிபிள் இல்லை, அது பாசிபிள் இல்லைன்னு 1 or 2 சின்ன கரெக்ஷன்ஸ் சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணி காலம் ஃப்ரீஸ் பண்ணிவிடுவோம். ஸோ காலம்ஸ்லாம் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் டிசைன் வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன் இன்ஜினியர்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அப்ரூவல் பர்பஸ்க்காக ஒரு ட்ராயிங்ஸ் வந்து அப்ரூவல் பண்ணுற டீம்கிட்ட கொடுப்போம். ஸோ எங்களுக்கு ரெகுலராக நல்ல அப்ரூவல் வாங்கித்தர ஒரு வெரி குட் டீம்ஸ் அது. அந்த டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கார்பரேஷனாக இருக்கட்டும், சிஎம்டிஏவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வெல் வெர்ஸ்டு டீம்ஸு. அவங்க வந்து
இந்த அப்ரூவல் டிராயிங் ஒன்று அவங்க வந்து அந்த ஆன்லைனில் சப்மிட் பண்ணுற ஃபார்மேட்டில் அப்ரூவல் டிராயிங் ஒன்று பண்ணுவாங்க எங்கள் டிராயிங் பேஸ் பண்ணி. ஸோ அந்த டிராயிங்கும் உங்களுக்கு ஒரு சாம்பிள் வந்து அனுப்புவோம். நீங்கள் பார்த்து ஓகே பண்ணதுக்கப்புறம் அவங்க ஆன்லைனில் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு இனிஷியல் ஃபீலாம் மினிமம் இருக்கும், அதை கட்டிட்டு வந்து அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த அப்ரூவலுக்கு அப்ளை பண்ண உடனே அடுத்தது வந்து நாங்கள் இந்த மீன் டைம் வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க்கு ஆரம்பிப்போம். மெயினாக அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க் என்னன்னு சொன்னால் 3D எலிவேஷன், 3D வியூ, பில்டிங்கோட எக்ஸ்டீரியர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்து சம்டைம்ஸ் ரொம்ப டைமும் ஆகிடும், சம்டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக கூட வரும். பிகாஸ் இட் இஸ் அ க்ரியேட்டிவ் ப்ராசஸ் இல்லைங்களா. நாங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் பண்ணுவோம், எங்களுக்குள்ளேயே நிறைய ஆப்ஷன்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 ஆப்ஷன்ஸாவது ஃபைனலைஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதையும் எடுத்து இன்னும் அதை ஃபைன் டியூன் பண்ணி அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு மேபி another 1 month கூட ஆகிடும். ஸோ பை த டைம் உங்களுக்கு அப்ரூவலும் வந்து கிடச்சி நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்திருக்கும். ஸோ இது ரெண்டும் வந்து டேலி ஆகும், இந்த 2 ஸ்டேஜும். இந்த 3D எலிவேஷன் ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபர்தர் ட்ராயிங்ஸுக்கு நம்ம போக முடியும். ஃபர்தர் டீட்டெயில் ட்ராயிங்ஸுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து போயிருப்போம். ஸோ இந்த டீட்டெயில் ட்ராயிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸுக்கே நாங்கள் வந்து 100 ட்ராயிங்காவது மினிமம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் வந்து யூஸ்வலாக எங்கள் நாங்கள் ஸ்கோப் ஆஃப் ஒர்க்ஸோடு கொடுப்போம். ஸோ கிட்டத்தட்ட 100 ட்ராயிங்ஸ் வந்துடும். ஸோ இந்த 100 ட்ராயிங்ஸையும் அட் அ டைம் பண்ணுறதுங்கிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். இதெல்லாம் ஸ்டேஜஸில் தான் வரும். இந்த ட்ராயிங்ஸ் வில் பி லிங்க்டு டு த ஸ்டேஜஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா முக்கியமான ட்ராயிங்ஸ் வந்து இந்த கான்ட்ராக்டிங் டீம் உங்களுக்கு வந்து கொட்டேஷன் கொடுத்து வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கணும். அந்த பர்பஸ்க்காக முக்கியமான ட்ராயிங்ஸை மட்டும் ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ அதில் ஃபவுண்டேஷன்ஸு, மெயினான பிளான்ஸு, விண்டோ சைஸஸ்லாம் என்ன இருக்கணும், ப்ளஸ் வந்து என்ன ஃபினிஷஸ் இருக்கணும், என்ன மாதிரி விண்டோஸ் இருக்கணும், என்ன ஃப்ளோரிங் இருக்கணும், என்ன டாய்லெட் ஃபிட்டிங்ஸ் இருக்கணும், இதெல்லாம் அவங்களோட உட்காந்து ஃபைனலைஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் டீமுக்கு கொடுப்போம். அதை பேஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் வந்து கோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கொட்டேஷன் வந்து நீங்கள் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் டீமை சூஸ் பண்ணி அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டை அவார்ட் பண்ணுவோம். இந்த அப்ரூவலில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் டெமாலிஷன் கம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும் இந்த அப்ரூவலில். அது வாங்குறது பெட்டர். வெறும் டெமாலிஷன் மட்டும் தனியாக வாங்கக்கூடாது. வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2 செலவு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கார்ப்பரேஷனில் அப்ளை பண்ணும்போது டெமாலிஷன் கம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரேடியாக அப்ளிகேஷன் போடுவோம். ஸோ அது உங்களுக்கு ஈஸியராக இருக்கும், செலவு கம்மியாக இருக்கும். அதே இந்த மீன் டைம் வந்து உங்களுக்கு டெமாலிஷன் பில்டிங் பண்ண வேண்டியிருந்ததுன்னு சொன்னால் டெமாலிஷனுக்கும் ஏற்பாடு பண்ணுறதுக்கு டெமாலிஷன் கான்ட்ராக்டர்ஸ் தனியாக சூஸ் பண்ணி அவங்களையும் டெமாலிஷன் பண்ண சொல்லுவோம். யூஸ்வலாக டெமாலிஷன் கான்ட்ராக்டர் வந்து 2-3 பேரை கூப்பிடுவோம். அவங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அவங்க கொட்டேஷன் அவங்களோட எவ்வளோ கொடுப்பாங்க. யூஸ்வலாக டெமாலிஷன் கான்ட்ராக்டர் ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க. இருக்கிற மெட்டீரியலை சால்வேஜ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அமௌண்ட்டு மாறும். மேபி 50,000 இருக்கலாம், 1 lakh இருக்கலாம். ஸோ அது என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டெமாலிஷனுக்கும் ஏற்பாடு பண்ணுவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் டீமை யாருன்னு ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டீமை கூப்பிட்டு ஒரு இனிஷியல் மீட்டிங் வைப்போம். அந்த மீட்டிங்கில் வந்து இந்த ப்ராஜெக்டோட கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க என்னென்ன நாங்கள் எதிர்பார்க்குறோம் அவங்கக்கிட்ட இருந்து அப்படிங்கிறதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இனிஷியல் ட்ராயிங்ஸ்லாம் இஷ்யூ பண்ணுவோம். அதில் சென்ட்ரல் லைன் ட்ராயிங், ஃபவுண்டேஷன் ட்ராயிங், அதெல்லாம் முக்கியமான ட்ராயிங். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க சைட்டை ப்ரிப்பேர் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான வேலைகளை சென்ட்ரல் லைன் மார்க்கிங் பண்ணுவாங்க. முதல்ல நாங்கள் கொடுக்குற ட்ராயிங் வச்சு சென்ட்ரல் லைன் மார்க்கிங் பண்ணுவாங்க. அதை வந்து எங்கள் இன்ஜினியர் போய் செக் பண்ணிவிட்டு சென்ட்ரல் லைன் மார்க்கிங்கில் நாங்கள் முக்கியமாக ஒரு ட்ராயிங் ஒன்று கேட்போம். எங்கெங்கே வேரியேஷன்ஸ் வருதோ சென்ட்ரல் லைன் நாங்கள் கொடுத்த ட்ராயிங்க்கும் சைட்டுக்கும் அதை மார்க் பண்ணி ஒரு ட்ராயிங்காக கொடுங்கன்னு கேட்போம். அந்த ட்ராயிங் வந்ததுக்கப்புறம் அதை வச்சுட்டு வேறு ஏதாவது சஜஷன் நாங்கள் சென்ட்ரல் லைன் மார்க்கிங்கில் வந்து எதாவது ஃபைன் டியூன் பண்ணணுமா அப்படிங்கிறத கொடுப்போம். அதுக்கப்புறம் எங்கள் இன்ஜினியர் ஒரு தடவை போயிட்டு அந்த சென்ட்ரல் லைன் மார்க்கிங்கை செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷனுக்கு அவங்க தோண்டி ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு பிசிசி போட்டுட்டு காலம்ஸ்லாம் வந்து நிற்க வைப்பாங்க. காலம் ராட்ஸ்லாம் நிற்கிற ஸ்டேஜில் எங்கள் இன்ஜினியர் வந்து பார்த்து சர்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க காலம்ஸ் வந்து கான்க்ரீட் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணணும். அது ஒரு முக்கியமான விஷயம், அதை நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணோம். அது மாதிரி ஒவ்வொரு ரூஃப் ஸ்டேஜ்லேயும் எங்கள் இன்ஜினியர் வந்து பார்த்து இது கரெக்டாக இருக்குது, ராட்ஸ்லாம் கரெக்டாக எங்கள் ஸ்பெசிஃபிகேஷனில் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத சர்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் கான்க்ரீட்டிங் பண்ண முடியும். அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் டீமில் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ ஃபவுண்டேஷன் முடிஞ்சு ப்ளின் பீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கிட்டத்தட்ட அதுக்கே வந்து ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ஆகிடும். அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் ஸ்டேஜுக்கு வருவாங்க. இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது இன்டீரியர் டிசைனை பற்றி திங்க் பண்ணுவோம்.
ஸோ அப்போது வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் இன்டீரியர் ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது. யூஸ்வலாக ஆர்கிடெக்சரல் டிசைன் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ், இன்டீரியர் டிசைன்கிறது டிஃப்ரெண்ட் ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ். அது சில கிளைண்ட்ஸ் வந்து இன்டீரியர் டிசைன் எடுக்காமல் இருக்கலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து 99% ஆஃப் த டைம் இன்டீரியர் ஸ்கோப்போட தான் டிசைன்ஸ் நாங்கள் எடுக்கிறோம். அப்போ தான் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபினிஷ் அண்ட் லுக்கு கிடைக்கும். இன்டீரியர் டிசைன் அண்ட் லேண்ட்ஸ்கேப் டிசைன் இதெல்லாம் வந்தபோது தான் உங்களுக்கு கம்ப்ளீட் பில்டிங் கிடைக்கும். ஸோ ஆர்கிடெக்சரல் டிசைன், லேண்ட்ஸ்கேப் டிசைன் இஸ் பார்ட் ஆஃப் த ஒர்க், அதை நாங்களே டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். இன்டீரியர் டிசைனுங்கிறது செப்பரேட் ஸ்கோப் ஆஃப் ஒர்க். ஸோ இன்டீரியர் டிசைன் ஸ்கோப் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்டீரியர் டிசைன் என்ன ஃபீஸ்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட அக்ரி பண்ணதுக்கப்புறம் we will start working on இன்டீரியர் டிசைன். இந்த ஃபவுண்டேஷன் முடிகிற ஸ்டேஜ் ஒரு நல்ல ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் வந்து இன்டீரியர் டிசைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இன்டீரியர் டிசைன் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்டீரியர் வந்து கம்ப்ளீட் இன்டீரியர் டிசைன் பண்ணும்போது கம்ப்ளீட் ஹவுஸ் இன்டீரியர் ஒரு 3D வியூஸ் வாக் த்ரூ மாதிரி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஹவுஸ் வந்து 3Dயிலே க்ரியேட் பண்ணி உங்களுக்கு காட்டுவோம். ஒவ்வொரு ரூமும் அட்லீஸ்ட் 4 or 5 வியூஸு அண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸு, டிஃப்ரெண்ட் கலர் ஸ்கீம்ஸு, அது மாதிரி ஒரு பெரிய மேஜர் ஒர்க்கு கிட்டத்தட்ட ஒரு 3 months டைம் வந்து அந்த ஒர்க்குக்கு மினிமம் தேவைப்படும். ஸோ அதனால் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டேஜில் ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னால் 3 monthsங்கிறது சம்டைம்ஸ் வந்து 4 months கூட ஆகிடும். அப்படி அந்த இதுக்கு வந்து உங்களுக்கு ஏன்னா நிறையா ஃபைன் டியூன் பண்ணுவோம் இன்டீரியரில். இன்டீரியர் தான் ஒரு மேஜர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறனால உங்களோட இன்வால்மெண்ட்டும் ஆஸ் அ கிளைண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஆரம்பத்திலேயே நம்ம பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் முடிகிற ஸ்டேஜில் வந்து ஆரம்பித்து இன்டீரியர் டிசைன் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் கான்ட்ராக்டிங் டீமுக்கு ஒவ்வொரு ரூஃப் ஸ்டேஜுக்கும் ட்ராயிங்ஸ் கொடுப்போம். அந்த ரூஃப் ட்ராயிங்ஸ் வந்து டீட்டெயில்டு அவுட்லைன் ட்ராயிங்ஸ், ரூஃபில் என்னென்ன ப்ரொஜெக்ஷன் இருக்கும், என்னென்ன ஃபீச்சர் இருக்கும், இதெல்லாம் வந்து தவிர ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கும் வந்து பீம் சைஸஸ் என்ன இருக்கும், ஸ்லாப் என்ன இருக்கும் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்லாம் ஒவ்வொரு ரூஃபுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் கொடுத்துட்டே வருவோம். இது யூஸ்வலாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டீம்ஸ் வந்து ஒரு 1.5 மாதம் ஸ்டேஜில் ஒவ்வொரு ரூஃபும் பண்ணலாம். ஃபாஸ்ட்டாக பண்ணாங்கன்னா பாசிபிள். ஸோ அது மாதிரி கான்க்ரீட்டிங் வந்து பண்ணுவாங்க. அதே சமயம் கான்க்ரீட்டிங் வந்து ஷட்டரிங்லாம் வந்து இமீடியட்டாக ரிமூவ் பண்ணக்கூடாது, 21 days வச்சுருக்கணும் அப்படின்லாம் நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் ப்ராப்பர் டைம், ஒரு ஹவுஸுங்கிறது எப்பவுமே ஒரு ப்ராப்பர் டைம் எடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டிய விஷயம். ஜஸ்ட் ரொம்ப அவசரமாக கட்டக்கூடாது. ஸோ யூஸ்வலாக எல்லாருமே கேட்குற விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு எத்தனை நாள் ஆகும் ஒரு ஹவுஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. 15 months அப்படிங்கிறது மினிமம் டைம் ஆகிடும். 18 months யூஸ்வலாக ஆகுது. 18 monthsல முடிஞ்சாலே அது ஒரு நல்ல டைம் தான். அதை மனசில் வச்சுட்டு ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷஸு, குவாலிட்டி எல்லாமே ஒரு ஹவுஸில் வந்து பெட்டராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா மெயினான 3 விஷயங்கள் ஃபைனல் பண்ணணும். என்ன விண்டோஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அதாவது இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. உடன் விண்டோஸ் தவிர இப்போ வந்து யூபிவிசி இருக்குது, பியூட்டிஃபுல் குவாலிட்டி அலுமினியம் இருக்குது. அலுமினியம்லேயே நிறைய குவாலிட்டி வருது, யூபிவிசிலே எக்கச்சக்கமான குவாலிட்டி வருது. ஸோ விண்டோஸ் என்ன டிசைட் பண்ணலாம், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களோட உட்காந்து டிசைட் பண்ணுவோம். வி வில் ஆல்சோ கிவ் யூ லாட் ஆஃப் சஜஷன்ஸ். அதில் வந்து நீங்கள் வந்து இப்போலாம் காம்பினேஷன் ஆஃப் வுட் அண்ட் அலுமினியம் ஆர் யூபிவிசி அது கூட யூஸ் பண்ணணும். ஆனால் பெரிய பெரிய ஓப்பனிங்ஸுக்கெலாம் வந்து ஸ்லைடிங்க்கெலாம் வந்து அலுமினியம் ஆர் யூபிவிசி பெட்டராக இருக்குது. மற்ற ட்ரெடிஷ்னல் டைப் ஆஃப் உடன் விண்டோஸும் இன்னும் பாப்புலராக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை டிசைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உடன் ஃப்ரேம்ஸு டிசைட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி கான்ட்ராக்டருக்கு கொடுத்துருவோம். அடுத்தது வந்து ஃப்ளோரிங் உங்களை சூஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ உங்கள் கூட வந்து ஃப்ளோரிங் ஷாப்ஸுக்கெலாம் வந்து மார்பிள் யூஸ் பண்ணுறீங்களா, டைல் யூஸ் பண்ணுறீங்களா, இந்த ஃப்ளோரிங் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது வந்து சானிட்ரி வேர், என்ன மாதிரி டாய்லெட்ஸு சானிட்ரி வேர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அதை உங்களோட வந்து கைட் பண்ணுவோம். டாய்லெட்ஸ் ஃபிட்டிங்ஸ் கைட் பண்ணுவோம். அடுத்த ஸ்டேஜ் வந்து டாய்லெட் டைல்ஸையும் உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுப்போம். உங்களோட வந்து என்ன மாதிரி டைல்ஸ் பெட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அதையும் வந்து சூஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேஜஸ்லாம் நம்ம ஆரம்பத்திலே இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி வச்சுருந்தோம்னா கான்ட்ராக்டிங் வந்து டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த டாய்லெட் டைல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப், ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் இந்த சானிட்டரி வேர், ஃப்ளோரிங், டாய்லெட் டைல்ஸ்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா கான்ட்ராக்டிங் டீமுக்கு வந்து பெட்டராக இருக்கும், ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்டீரியர் டிசைன் பண்ணதுக்கப்புறம் இன்டீரியர் டீம் வந்து இது கன்ஸ்ட்ரக்ஷன் டீம், இன்டீரியர் கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் வந்து கோட் பண்ணுவாங்க. ஐட்டம் வைஸாக ஒவ்வொரு ஐட்டம் என்ன ரேட் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு கோட் பண்ணிவிட்டு நீங்கள் அக்ரி பண்ணதுக்கப்புறம் இன்டீரியர் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்டீரியர் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் ஃப்ளோரிங் ஃபினிஷ் பண்ண உடனே கான்ட்ராக்டர் ஃப்ளோரிங் போட்டது முக்கியமான ஸ்டேஜ். இந்த ஃப்ளோரிங் கான்ட்ராக்டர் போட்டாங்கன்னு சொன்னால் அப்போ வந்து இன்டீரியர் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம். ஸோ இன்டீரியர் இந்த ஃப்ளோரிங் அவங்க போட ஆரம்பிக்கிற ஸ்டேஜிலேருந்து ஆல்மோஸ்ட் 8 to 9 months யூஸ்வலாக ஆயிடுது. ஸோ அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் ஃப்ளோரிங் ஸ்டேஜுக்கு கான்ட்ராக்டர் கொண்டுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட் ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ அதனால் வந்து ஃப்ளோரிங் ஸ்டேஜ் ஒரு முக்கியமான ஸ்டேஜாக வச்சுக்கிறோம். அப்போ வந்து இன்டீரியர் ஃப்ளோரிங் அவங்க போட்டு முடிச்ச உடனே கம்ப்ளீட் ஃப்ளோரிங்க்கு மேலே பிஓபி ஊற்றிட்டு ஃப்ளோரிங்கை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு ஃபால் சீலிங் வந்து ஒர்க்கு தான் ஸ்டார்டிங் ஒர்க்கு இன்டீரியரில். ஸோ அந்த ஃபால் சீலிங் ஒர்க்கை அடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதுதான் ஸ்டார்டிங் ஆஃப் த இன்டீரியர். ஸோ அதில் இருந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 months மாதிரி யூஸ்வலாக ஆகிடும்.
எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணனாலும் அது ஏன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ண முடியாது ஒரு ஹவுஸில். ஏன்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைம் வந்து 20 பேர் 25 பேர் சம்டைம்ஸ் 50 பீப்புள் கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்டீரியர் டீமும் சிவில் டீமும் சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலே ஆளுங்களை ஒரு சின்ன ஹவுஸில் போட்டு ஒர்க் பண்ணுறதுங்கிறது நல்லாவும் இருக்காது, ஃபினிஷிங் கிடைக்காது. பட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமம் டைம் 18 months அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஐடியலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இன்டீரியர் மட்டும் ஒர்க் நடக்காது இந்த ஸ்டேஜில். ஃப்ளோரிங் போட்டதுக்கு முடித்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா சானிட்டரி வேர் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, ப்ளம்பிங் ஒர்க் ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கும், டைல்ஸ் ஓட்டிகிட்ருப்பாங்க. ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக சிவில் ஒர்க்கும் இன்டீரியர் ஒர்க்கும் சேர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு வரும்போது உங்களுக்கு வந்து ஃபைனலாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 to 18 months டைமில் வந்து நீங்கள் வந்து ஃபினிஷிங் ஆஃப் இதை எதிர்பார்க்கலாம். ஸோ எங்களோட டிசைனும் ட்ராயிங்ஸும் வந்து கம்ப்ளீட் பில்டிங் முடிகிற வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு ஆர்கிடெக்டோட ஒர்க்கு வந்து ஜஸ்ட்டு ட்ராயிங்ஸ் கொடுத்து முடிஞ்சிடுறதில்ல. ஸோ அதனால் இனிஷியல் ஸ்டேஜில் முடியாது, கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆக்கியூபை பண்ணுற வரைக்கும் ஆல்மோஸ்ட் இருக்கும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ் எண்டிங் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காம்பவுண்ட் வால் டிசைன்ஸ் வரும், கேட் டிசைன்ஸ் வரும், அவுட் சைடு பேவிங் டிசைன்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, பேவிங்ஸ் எப்படி சூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் அவுட் சைடில் எப்படி பண்ணுறது, இது எல்லாமே ஆர்கிடெக்டோட டிசைன் இன்வால்மெண்ட் இருக்கும். ஸோ நாங்கள் அவங்களுக்கு எல்லாமே இந்த ஃபைனல் காம்பவுண்ட் வால், கேட்டு, லேண்ட்ஸ்கேப்பிங் எல்லாமே கொடுப்போம். ஈவன் டெரேஸ் டைல்ஸ் டிசைன், டெரேஸில் லேண்ட்ஸ்கேப்பிங் எதாவது பண்ணோன்னா ஈவன் மைல்டு ட்ரை லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணலாம், அதோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்போம். வாட்டர் டேங்க் டிசைன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஈவன் பேரபெட் வால் எப்படி வரணும், எலிவேஷன் டிசைன்ஸில் மெயினாக வந்து எலிவேஷன்ஸ் வந்து எப்படி பண்ணணுங்கிறத கான்ட்ராக்டிங் டீமை வந்து க்ளோஸாக கைட் பண்ணணும். இந்த ஒர்க்ஸ் எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜஸில் தான் நடக்கும். எலிவேஷன்ஸுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அந்த மெட்டீரியல், அதெல்லாம் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து லாங் ஸ்டாண்டிங் மெட்டீரியலாக வந்து சூஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ அதெல்லாம் வந்து ஃபைனல் ஸ்டேஜஸில் தான் நடக்கும். ஸோ அதனால் ஒரு ஆர்கிடெக்டோட இன்வால்மெண்ட் வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத ஆரம்பத்திலே நீங்கள் வந்து ஆர்கிடெக்டை சூஸ் பண்ணும் போதும் நீங்கள் அதை இன்சிஸ்ட் பண்ணிக்கிறணும். மெயினாக வந்து கான்ட்ராக்டிங் டீமு உள்ளே வந்த உடனே ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணோம். இப்போ இனிஷியலாகவே ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஒரு ப்ராஜெக்ட் வந்த உடனே பார்த்திங்கன்னா கிளையண்ட்டு, எங்கள் சைடில் எங்கள் ஆஃபீஸில் வந்து யார் இந்த ப்ராஜெக்டை கோஆர்டினேட் பண்ண போகிறாங்க, யார் அதில் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருப்போம். அதில் தான் வந்து இந்த சேஞ்சஸ், நீங்கள் சொல்கிற கிளையண்ட்டு சொல்கிற சேஞ்சஸ் எல்லாத்தையும் அதில் வந்து கன்வர்சேஷன் அதில் தான் நடக்கும். அதை பேஸ் பண்ணி அதில் வந்து நிறையா நம்ம கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த குரூப்பில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கான்ட்ராக்டிங் டீமில் இருக்கிற மெம்பர்ஸும் உள்ளே வருவாங்க. கான்ட்ராக்டிங் சைட் சூப்பர்வைசர்ஸ், கான்ட்ராக்டிங் ஹெட், இவங்கெல்லாம் இந்த குரூப்புக்குள்ளே வருவாங்க. ஸோ நாங்கள் மெயினாக இன்சிஸ்ட் பண்ணுறது என்ன சொன்னால், எவ்ரிடே சைட் அப்டேட் வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டே இருக்கணும். அது ஒர்க் நடக்குதோ நடக்கலையோ எவ்ரிடே ஃபோட்டோகிராஃப்ஸு வாட்ஸ்அப்பில் வரணும். அதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. சைட்டு என்ன ஒர்க் நடக்குதுங்கிறது தெரியும் ஒன்று. அடுத்தது வந்து என்ன ட்ராயிங்ஸ் வேணுங்கிறது நம்ம ட்ராயிங் டீமு ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். ப்ளஸ் வந்து ஒர்க்கு குவாலிட்டி என்னங்கிறதும் இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லேயே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ப்ளஸ் ஏதாவது தப்பு பண்ணாங்கனாலும் இமீடியட்டாக நம்ம நோட்டீஸ்க்கு வந்துடும். தப்பு பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்க்குறத விட ஆரம்பத்திலே பார்க்குறது பெட்டராக இருக்கு இல்லையா. இது மாதிரி கோஆர்டினேஷனுக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆர்கிடெக்சரல் டிசைன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸாக கோஆர்டினேட் பண்ணால் தான் இந்த மாதிரி நாங்கள் வெப்சைட்டில் காட்டின மாதிரி ரிசல்ட்டு பில்டிங்ஸ் வந்து வரும். அந்த கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம். தட்ஸ் ஆல் அபவுட் த ஸ்டேஜஸ் ஆஃப் ஆர்கிடெக்சரல் டிசைன் ப்ராசஸ். இந்த மாதிரி ஸ்டேஜஸில் தான் நம்ம யூஸ்வலாக இந்தியாவில் வந்து ஒரு ஹை எண்ட் லக்ஸரி ஹவுஸ் டிசைன் ஆர்கிடெக்சரல் டிசைன் ப்ராசஸ் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.